சென்னை இப்போ சிங்கப்பூர்ல சென்னை ட்ரெய்னிங் சூப்பர் மார்ட். வாங்க கவர்ச்சி கண்ணி கருவாச்சி காஞ்சனா வாங்க வாங்க வாங்க. ஹாய் 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 ஹாய். என்ன ஓய் ஓய்யூ எங்க ஹேர் கட் பண்றீங்க? தலையில தான் டோர்லிங். அஞ்சனா உங்களுக்கு காஞ்சனான்னு என் பேர் வந்தது. சின்ன வயசுல சாப்பாடு மேஞ்சனா அதனால என் பேர் காஞ்சனா. சொந்தமா ஒரு படம் எனக்கு கலை தாகம் ரொம்ப ஜாஸ்தி. உங்க வளர்ச்சிக்கு என்ன காரணம்? காலைல குவார்டர் நைட் ஆஃப். இதுல இருந்து உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. பாத்துட்டீங்களா? நான் ஒரு நெருப்பு. அணைக்கலாமா? அந்த படத்துல பாருங்க சூப்பரா நடிச்சிருந்தேன். சூப்பர் நடிப்புன்னு போடுறதுக்கு பதிலா சூப்பர் மடிப்புன்னு போட்டா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த ட்ரெஸ் கூட வேணாம்ங்கறீங்களா? ஆனா இதுமா அசிங்கமா இருக்குமா? என்ன படம்? துண்ட காண துணி காணும். மனைவி தன் கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தன்னை உண்ணி அழகுபடுத்திக்கணும் அப்படின்ட்டு பியூட்டி பார்லர் போய் இந்த முடி கலரெல்லாம் மாற்றி புருவத்தெல்லாம் மாற்றி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு வீட்டுக்கு போகிறக்குள்ள அவர் கணவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். சரி கணவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹலோ அப்படின்னாங்க. இன்னும் கணவன் சொன்னா சீக்கிரம் சீக்கிரம் மனைவி வரக்குள்ள மனைவி இன்னும் 1 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு. இன்னும் அவன் சொன்னான் பரவாயில்ல டாக்டர் இத்தனை வருஷம் போட்டுக்கிட்ட 1 மணி நேரம் போட்டுக்க மாட்டேனா எப்படியெல்லாம் இருக்காங்க. மனைவி கூப்பிட்டு சொன்னேன் கவிதா கவிதா காக்கா ரொம்ப நேரமாக கத்துது உங்கள் அண்ணன் தான் வராருன்னு நினைக்கிறேன். எப்படிங்க எங்கள் அண்ணன் தான் வரான்னு கரெக்டாக சொல்கிறீங்க? ஆமாம் எவ்வளோ தோட்டத்தாலும் போகவே மாட்டேங்குது. அப்போ ஒன்றாத்தான் இருக்கும். இதே மாதிரி இங்கே பாருங்க என் பையனுக்கு நடிகர் அஜித்துக்கு ஒரே வித்தியாசம் தான். என்னங்க அவர் தலை இவன் தருதலை. மாப்பிள்ள என்னடா நம்ம பேசுற மொழியை தாய்மொழின்னு சொல்றமே ஏண்டான்? ஆமா தந்தை என்னைக்கு பேசியிருக்காரு தாய்மொழின்னு சொல்றேன். எங்கள் உயிரினும் மேலான சன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கு எங்களுடைய அசத்தப்போவது யாரு குடும்பத்தின் சார்பாக முதற்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வார வாரம் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு நடுவர்கள் சின்னி ஜெயந்தான் அவர்களுக்கும் மதன் பாப் சார் அவர்களுக்கும் எங்கள் அன்பு தொகுப்பாளினி உஷா சகோதரி அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்கள் கொங்கு மண்ணின் மைந்தன் திரு பாலசுப்ரமணியன் சார் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்குள்ளே போகுமா சார்? அவசியம் போகலாம் வாங்க. கோவை குணா வடிவேலு கணேஷ் நீங்கள் என்ன வந்து ஆப்பகார ஆண்டி மாதிரி வந்துட்டீங்க. இன்னைக்கு என்ன செஞ்சு ஆசை போகிறீங்க சார்? இன்னைக்கு வந்து ஒரு கவர்ச்சி கண்ணி கருவாச்சி காஞ்சனாவை பேட்டி எடுக்க போகிறோம் சார். ஓகே பேட்டி எடுத்து அசைச்சிருங்க குணா. ஓகே சார். இப்பொழுது நம்முடைய இந்த இனிய நிகழ்ச்சிக்கு கவர்ச்சி கண்ணி கருவாச்சி காஞ்சனா அவர்களை பேட்டி எடுக்க போகிறோம். வாங்க கவர்ச்சி கண்ணி கருவாச்சி காஞ்சனா வாங்க வாங்க வாங்க. ஹாய் 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 ஹாய். என்ன ஓய் ஓய்யூ எங்க ஹேர் கட் பண்றீங்க? தலையில தான் டோர்லிங். ஓகே வாங்க. அந்த பையன் இருக்கணும். வணக்கம். அவங்க யார் தெரியுமா? யார்? சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்கலாம். அப்படியா? ஆமா. இது யார் தெரியுமா? யார்? தா என்னுடைய சிஸ்டர். நோ நோ ஆபீஸ் ஸ்டாஃப். யா இருக்கட்டும். ஒழுங்கா பதில் சொல்லிட்டு போங்க சரியா? காஞ்சனா உங்களுக்கு காஞ்சனான்னு என் பேர் வந்தது. சின்ன வயசுல சாப்பாடு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தேனா அதனால என் பேர் காஞ்சனா. காஞ்சனா நீங்க வந்து ஒரு அற்புதமான நடிகையுடைய பொண்ணு. ஆமா ஆமா ஆமா. அம்மாவும் நடிகை. இப்போ நீங்கள் நடிக்க வேண்டிய நல்லா கேட்டுக்குங்க. சத்யராஜ் சார் இருக்காரு, அவன் பையன் இருக்காங்க. 2 பேரும் இப்போ கதாநாயகனா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி எங்க அம்மாவும் நானும் இன்னும் வரைக்கும் நான் கதாநாயகியா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு சின்ன கேள்வி கேளுங்க கேளுங்க. நீங்க ஏன் சேலை கட்டி நடிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறீங்களாமே? சேலை கட்டுற நல்லது தானே? எங்க அம்மாவே என்ன மெடி சுடி போட்டு தான் நடிச்சிட்டு இருக்காங்க. நான் இதுவும் வேணான்னு இருக்கேன், கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு படத்துல வந்து நீங்க ஓடி வர சீனை வந்து சென்சார்ல கட் பண்ணிட்டதா சொல்றாங்களே, அந்த கதையை ஏங்க கேக்குறீங்க? ஏங்க? ஓட்டம்னால ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்தான். எப்படி ஓடணும்? துண்டை காணா துணியை காணான்னு ஓடணும்.
அதனால கட் பண்ணிட்டேன். ஆமா, அப்போ கட் பண்ணுவாங்க. பரவாயில்லைங்க. நீங்க சொந்தமா ஒரு படம் பண்றீங்களா, கை காசு போட்டு? ஆமா ஆமா ஆமா. சம்பாரிச்ச பணத்தை வச்சு என்னங்க பண்றது? சொந்தமா ஒரு படம் பண்றீங்க. எனக்கு கலை தாகம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால சொந்தமா நான் படம் எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? அந்த படத்து பேரு கரண்டி. கரண்டி? ஆமா. ஏன்? தமிழ்நாட்டுவே ஒரு கலக்கணுங்கிறதுக்காக நல்ல பெரிய கரண்டி, பிரியாணிங்கிற கரண்டி மாதிரி. இந்த படத்துல என்ன சிறப்பு? இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறனால, அதுவும் தை பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறனால பொங்கல் சம்பந்தமா காட்சி வச்சிருக்கோம். என்ன? அதாவது இந்த தொப்புள் இல்லையா, தொப்புள். ஆமா. அதுல பாத்தீங்கன்னா மண்ணள்ளி போட்டிருக்காங்க, ஆயில் ஊற்றிருக்காங்க, கோழிக்கூடு போட்டிருக்காங்க, பம்பரத்தை சுத்தி இருக்காங்க, ஆம்லெட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா இதுல பாருங்க வித்தியாசமா இந்த படத்துல, உங்க படத்துல தொப்புள்ளே நாத்து நட்டு கருதறுத்து அதுலயே அங்க சட்டி வச்சு பொங்கல் கிண்டி இருக்கோம். ஹீரோஸ் எல்லாம் வந்து உங்க மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்களே, என்ன பண்றாங்க? முத்த காட்சியில நீங்க நடிக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? நானா மாட்டேங்கிறேன். ஏன்? நான் பக்கத்துல வந்தா தானே, நான் பல்லே வளர்க்கறதில்ல, அப்புறம் எப்படி பண்றது? அது கஷ்டம்தான். ஓகே காஞ்சனா, சொல்லுங்க. அதாவது உங்க வளர்ச்சிக்கு என்ன காரணம்? பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போர்ன்விட்டாலாம் மதியம் சாப்பிடுவேன், காலைல குவார்டர், நைட் ஆஃப். இதுல இருந்து உடம்பு நல்லா வாழ்ந்து. ஓகே. அது பரவாயில்ல. உங்க வயசு என்ன? என் வயசு 15. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரே பேச்சு. நீங்க 5 வருஷம் கேட்டாலும் அதே சொல்லுவேன், என் வயசு 15. நடக்குது. ஆமா, உட்காரல, நடந்துட்டே இருக்கு. நடக்குது. உங்க அம்மாக்கு என்ன வயசு? அம்மாவுக்கு 14 முடிஞ்சு 13 நடக்குது. 14 முடிஞ்சு 13 நடக்குது. ரிவர்ஸ்ல போகுது. ஆமா, எங்க ஃபேமிலியே ஒரு மாதிரி தான். அப்புறம் காஞ்சனா, சொல்லுங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. பாத்துட்டீங்களா? பார்த்தேன். நான் இங்க உள்ள வரும்போது வெளியே ஒரு பிச்சைக்காரன் இருந்தாரு. ஆமாமா, வெளியே. அவருக்கு 100 ரூபாய் போட்டீங்களே. ஆமா ஆமா. உண்மையிலே பெரிய மனசு. என்னை வச்சு படம் எடுத்தவர் அவரு. அதை கூட நான் செய்யலைன்னா என்ன அர்த்தம்? அப்புறங்க சொல்லுங்க. கருவாச்சி காஞ்சனா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிக்கை மேல நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்களாமே? ஆமாமா. சும்மா அப்படியே எரியற மாதிரி பாக்குறீங்களாமே? அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்ல. ஏன்? பொதுவா பத்திரிக்கைக்காரங்கனால எனக்கு பிடிக்கிறது இல்ல. என்ன? என்னை பத்தி தெரியாம இருக்காங்க. நான் ஒரு நெருப்பு. அணைக்கலாமா? இருக்கு. அதாவது ஏன் நான் பத்திரிக்கைக்காரங்க மேல கோவமா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, நான் பாருங்க மானங்கட்ட மங்காத்தான்னு ஒரு படத்துல நடிச்சேன். மானங்கட்ட மங்காத்தான் நல்ல படம். அந்த படத்துல பாருங்க சூப்பரா நடிச்சிருந்தேன். சூப்பர் நடிப்புன்னு போடுறதுக்கு பதிலா சூப்பர் மடிப்புன்னு போட்டேன். அது சில எழுத்து பிழைகள் இருக்கிறதா? ஆமா, பிரிண்டிங் மிஸ்டேக். அது வரதா, கோவமா வரும். அது வரதா ஒன்றும் பண்ண முடியாது. சரி, சொல்லுங்க. நீங்க சின்ன திரையிலையும் நடிக்கிறீங்க இல்லையா? ஆமா, சின்ன திரையிலையும் நடிக்கிறேன், பெரிய திரையிலையும் நடிக்கிறேன். சின்ன திரையில் நடிக்கிறதுக்கும் பெரிய திரையில் நடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன திரையில் நடிக்கும்போது குடும்பத்தில் இருக்க பொம்பளை பூரா ஓன்னு அழுவாங்க. பெரிய திரையில் நடிக்கும்போது அந்த ப்ரொடியூசர் தலையில துண்டை போட்டு ஓன்னு அழுவாங்க. மிக்க நன்றி கருவாச்சி காஞ்சனா, ரொம்ப அருமையா பேட்டி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த ட்ரெஸ் கூட வேணாம்ங்கறீங்களா? ஆனா இதுமா அசிங்கமா இருக்குமா? நல்லா டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணு. சரி சரி. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுமா. வணக்கம் வணக்கம். காஞ்சனா, சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு படங்கள் நடிக்கிறதா மிஸ் ஆன படங்கள் ஏதாவது இருக்கா? சார், உங்களோட நடிக்க வேண்டிய படத்துல தான் நடிக்க முடியும். நீங்க நல்ல வேளை அந்த படத்தில் நடிக்கல. அந்த படத்து பேர் என்ன தெரியுமா? என்ன படம்? துண்டை காண துணியை காணும். இல்லை, ரொம்ப நல்லா செஞ்சீங்க. சரி சார். இன்ஃபேக்ட் 2 பேருமே ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட். எப்படி தெரிஞ்சதுன்னா, இதில் பாதி ஸ்கிரிப்ட் சார், பாதி இங்கே அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணது. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் டக்குன்னு போட்டு வாங்குறது இருக்குல்ல, என்ன 2 பேருமே அதில் கில்லாடிங்க. சாதாரணமாக இங்கே ஸ்கிரிப்டே வேணாம், இவங்களெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா அவங்களே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு புத்தாலிங்க. அதாவது இவங்களை நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன், எல்லா ப்ரோக்ராம் பார்ப்பேன் நான். ஒரு சில எந்த கேரக்டர் பண்ணாலுமே அந்த கேரக்டர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவார் அவர். ஆமாம், இப்போ ஒரு லேடி கேரக்டர் போட்டாலும் சரி, வேற ஒரு கேரக்டர் போட்டாலும் சரி, 2-3 கேரக்டர்ஸ் பார்த்துருங்க இவர். அதாவது என்னென்னா, கோயம்புத்தூர் குசும்பும் மதுரை லொல்லும் சேர்ந்து நயாண்டி பண்ணிட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க. குணா சார் நான் நிறைய வாட்டி அவரோட ப்ரோக்ராம் நிறையா பார்த்துருக்கேன். அவரோட மிமிக்ரி ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் உதாரணமாக இந்த எம்என் நம்பியார் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுவார். எம்ஜிஆர் எம்என் நம்பியாரும் சேர்ந்து பண்ண ரொம்ப நல்லா பண்ணுவார். அவரை நிறைய வாட்டி பார்க்கணும்னு நினச்சி தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறேன் நான் நேரில். எங்கள் ஊருக்காரரு இதை ஃபஸ்ட் டைம் நல்லா வர வேண்டிய ஆளு நல்லா வருவார், இன்னும் மேலும் வருவார். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு போகலாமா? அவசியம் போகலாம். கோவை பிரபு சொல்லுங்க சார்.
நீங்கள் நேச்சராகவே பேசுறது கொஞ்சம் விஎஸ் ராகவன் சார் மாதிரி இருக்கு. தேங்க்யூ சார். பெரிய நடிகர். ஐயோ எவ்வளோ பெரிய, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உண்மையாகவே சீரியஸாக சொல்கிறேன். கண்டிப்பா சார். அவர் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய மனிதர். பெருமையா ஒரு எம்ஜிஆரோடையும் சிவாஜியோடையும் சர்வசாதாரணமாக ஈக்குவலாக நின்று நடித்தவர். விளையாட்டுல இன்னைக்கு நீங்கள் என்ன செஞ்சு ஆசைப்படுறீங்க? இன்னைக்கு ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாம்னு இருக்கேன் சார். கிரேட். தேங்க்யூ சார். பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. வெளிநாட்டிலிருந்து நம்ம நாடு சுற்றி பார்க்க வர்றாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு ஒரு டீ கடையில் வடை ஓட்டு வச்சிருக்காரு. வந்து வடையை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுமே இது மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு செய்முறை சொல்லி கொடுத்தாரு. இன்னும் அவர் கேட்டுட்டு போயிட்டு கரெக்டாக ஒரு வருடம் கழிச்சு மறுபடியும் திரும்பி வர்றாரு. அதே கடைக்கு வரும்போது அவர்கிட்ட இவர் கேட்குறாரு, எப்படி அதே மாதிரி எல்லாம் சுட்டிங்களோ அதே மாதிரி வந்ததுன்னு. எல்லாம் அதே மாதிரி வந்தது, ஆனால் அந்த நூலாக வர்றது எப்படின்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் எங்களை பண்ணிருப்பான்னு பாருங்க. இதே மாதிரி ஒரு பார்க்கில் ஒரு 3 பேருக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னார், இங்கே பாருங்க 3 பேர்த்துக்கு ஒரு போட்டி, 100 இட்லியை 10 நிமிஷத்தில் சாப்பிடணும், யாருனால முடியும் அப்படின்னார். மற்ற 2 பேரும் முடியாது, என்னால் முடியாது அப்படின்ட்டாங்க. ஒருத்தர் மட்டும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு வந்து சாப்பிட்றேன் அப்படின்னாரு. அதே மாதிரி 10 நிமிஷத்தில் வந்தார், இப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி 100 இட்லி வச்சாங்க, கரெக்டாக 10 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. உடனே வந்து கேட்டார், அவர் கேட்டார், என்னங்க இது முதல்ல பண்ணியிருக்கலாமல்ல, எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 நிமிஷத்தில் என்னால் 100 இட்லி சாப்பிட முடியுமா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து வந்தேன் அப்படின்னா. இதே மாதிரி குடும்பங்கள் நடக்கிற நகைச்சுவை ரொம்ப யதார்த்தமாக இருக்கு. ஒருத்தர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனைவி பால்காரன் கூட 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தா. இன்னும் அவருக்கு பயங்கர கோபமாயிருச்சு. வந்து மனைவியை கண்டபடி திட்டாரு. நான் போய் சொன்னேன், ஆமாங்க என்ன இருந்தாலும் அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பால்காரன் கூட 1/2 மணி நேரம் பேசினா இன்னும் அரிசி கடைக்காரன் மளிகை கடைக்காரன் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு மனைவி தன் கணவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தன்னை உன்னி அழகுபடுத்திக்கணும் அப்படின்ட்டு பியூட்டி பார்லர் போய் இந்த முடி கலரெல்லாம் மாற்றி புருவத்தெல்லாம் மாற்றி லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு வீட்டுக்கு போகிறக்குள்ள அவர் கணவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். சரி கணவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹலோ அப்படின்னாங்க. இன்னும் அந்த கணவன் சொன்னா, சீக்கிரம் மனைவி வரக்குள்ள. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை. இதே மாதிரி ஒரு மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை, கணவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாரு. உடனே டாக்டர் செக்அப் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்க உங்க மனைவி இன்னும் 1 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு. இன்னும் அதுக்கு அவன் சொன்னான், பரவாயில்ல டாக்டர், இத்தனை வருஷம் போட்டுக்கிட்ட 1 மணி நேரம் போட்டுக்க மாட்டேனா பாருங்க எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. இதே மாதிரி ஒரு குண்டான அம்மா டாக்டர்கிட்ட போய், டாக்டர் ஒரே மாசத்துல உடம்பு இழைக்கணும், அதுக்கு ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்கன்னாங்க. இன்னும் டாக்டர் எழுதி கொடுத்தாரு. நம்ம போய் மருந்து கடையில் மருந்து வாங்கினா 500 மாத்திரையை ஒரு பெரிய டப்பாவில் போட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னும் இந்த அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. மறுபடியும் திரும்பி வந்து, என்ன டாக்டர் 500 மாத்திரை எழுதி கொடுத்துருக்கீங்க, எப்படி சாப்பிட்றது அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு இல்லாமா கீழே கொட்டி ஒவ்வொன்றும் எடுத்து போடு, ஒரே மாதம் உடம்பு சரியாயிடுச்சு, உடம்பு அழைச்சிரு அப்படின்னா. ஒரே மாதத்துல உடம்பு அழைச்சி. இதே மாதிரி எங்கள் வீட்டில் காக்கா கத்திக்கிட்டே இருந்தது. என் மனைவி கூப்பிட்டு சொன்னேன், கவிதா காக்கா ரொம்ப நேரமாக கத்துது, உங்கள் அண்ணன் தான் வராதுன்னு நினைக்கிறேன். எப்படிங்க எங்கள் அண்ணன் தான் வராதுன்னு கரெக்டாக சொல்கிறீங்க? ஆமாம், எவ்வளோ தோட்டத்தாலும் போகவே மாட்டேங்குது, அப்போ ஒன்றாத்தான் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நாள் என் மனைவி வந்து சொன்னான், என்னங்க எங்கள் அம்மா கண்ணாடி எடுத்து எதுக்கு பையன்கிட்ட கொடுத்தீங்க? ஆமாம், அவன் தான் நம்ம நாள் பூத கண்ணாடி வேணும்னு கேட்டுருந்தான், அதனால வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன சொல்ல வேண்டியதில்லை. இதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னார், இங்கே பாருங்க என் பையனுக்கு நடிகர் அஜித்துக்கு ஒரே வித்தியாசம் தான். என்னங்க அவர் தலை, இவன் தருதலை. இதே மாதிரி என் நண்பன் வந்து என்கிட்ட கேட்டான், டேய் மாப்பிள்ள என்னடா நம்ம பேசுற மொழி தாய்மொழின்னு சொல்றமே ஏன்டான்? ஆமா, தந்தை என்னைக்கு பேசியிருக்காரு, தாய்மொழின்னு சொல்றேன். இந்த மாதிரியே நடக்கு. இதே மாதிரி ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டுக்கு 2 பேர் வாட்ச்மேன் வேலைக்கு போறாங்க. நம்ம சின்னித்தேன் சாரும் மதன் பாபு சாரும் போறாங்க. அங்க போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் தப்பான எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். உண்டே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவனை பிடிச்சி கொண்டு ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த அழகான பொண்ணு சொல்றான், சார் நீங்க 2 பேர் மட்டும் இல்லைன்னா என் மானமே போயிருக்கு சார், சொல்லுங்க மதன் பாபு சார் எப்படி அவனை பிடிச்சிங்க? மதன் பாபு சொல்றாரு, இந்த கையால தான் அவனை பிடிச்சேங்க. இன்னும் அந்த அழகான பொண்ணு மதன் பாபு சார் கையில் அழுத்தமா ஒரு முத்தம் கொடுக்குறான். இதை பார்த்துட்டே அந்த சினி ஜெயின் சார் சொல்றாரு, அந்த கேட்கலாம் பொண்ணு, நீங்க எப்படி பிடிச்சிங்க சினி ஜெயின் சார் அப்படின்னு. அந்த சொல்றாரு, நான் வாயில தான் கப்பி பிடிச்சாங்க. பாருங்க, அது வந்தவனே வரவாள், அவன் அதுக்கு தான் வந்தான். ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம், சலித்துக்கொண்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல,
சாதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. கோடி நாள் வாழ்வது வாழ்க்கை அல்ல, கோடி உள்ளங்களில் வாழ்வதுதான் வாழ்க்கை. பொன்னகையை சுமப்பது வாழ்க்கை அல்ல, புன்னகையை சுமப்பதுதான் வாழ்க்கை என்று சொல்லி அந்த புன்னகையை உங்களுக்கு வார வாரம் தந்து கொண்டிருப்பது சன் டிவியின் அசத்த போவது யாரு? வாய்ப்பளித்த இயக்குநருக்கு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடுவீங்க. நன்றி, வணக்கம். வெல்டன் வெல்டன். அதாவது நீங்க பட்டாசு மாதிரி வெடிப்பீங்களோ புஷ்பானமா போயிடுவீங்களோ நினைச்சேன். சரிங்க சார். நீங்க பட்டாசுல வெடிகுண்டு இல்லை, அணுகுண்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதாவது நான் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸ்டாண்டப் காமெடியிலே இங்கே நிறைய பேர் எல்லாமே அசத்தல் மன்னர்கள். அந்த அசத்தல் மன்னர்கள் லிஸ்ட்டில் நம்பர் 1ல் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. தேங்க்யூ சார், ஸ்டாண்டப் காமெடி. தேங்க்யூ சார். பாலசேகரன் சார், இவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவர் கோவை பிரபு. இவர் ஆமாம் சார். இவரும் ஆரம்பமே அசத்தல் மண்ணில் அறிமுகமே சுவாசம் பண்ண வந்து நினைக்கிறேன். ஆமாம் சார். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. இவரோட காமெடி ரொம்ப பார்ப்பேன் சார் நான். தேங்க்யூ. ஏன்னா இவர் என்னன்னா இவரோட புதுசாக இருக்கும். ஒவ்வொரு வாரமும் காமெடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ட்டு புதுசாக இருக்கும், கேட்காத காமெடியாக இருக்கும். ஆமாம். ரெண்டாவது இவர் சொல்கிற அந்த ஸ்டைல், தேங்க்யூ சார். அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கோட வர நகைச்சுவை இருக்கு பார்த்தீங்களா, தேங்க்யூ சார். அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சி சார் தமிழில் மட்டும் கிடையாது சார். தமிழில் எல்லா சினிமா நட்சத்திரங்கள் மட்டும் கிடையாது, தெலுங்குக்காரங்க பார்க்குறாங்க, மலையாளத்தில் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த காமெடி அவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்க சார். கிரேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. மட்டும் இல்லை என்ன மனித வாழ்க்கை என்னாகுங்க